ஜாதியை ஜெயிக்குவான், கடனை ஜெயிப்பான், வியாதியை ஜெயிப்பான், அப்படி பார்க்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு பாருங்க, வாசிப்போம். என்ன சொல்ல வர்றாருன்றதை பார்ப்போம். எபிரேயர் 11 எபிரேயர் 11:3 விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினாலே போதும். என்ன சொல்றாரு? இப்ப நம்ம பாக்குறீங்களே இந்த உலகம், அது எப்படி உண்டாச்சாம்? காணக்கூடாத விசுவாசம் என்று ஒன்று இருக்கிறது. விசுவாசத்தை யாராவது பார்க்க முடியுதா? முடியாது. அதான் சொல்றாரு பாருங்க, விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டது என்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள். அப்படின்னா என்ன? இப்ப பாக்குறீங்களே இந்த உலகத்தை, இந்த மரம், கடல் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறங்க. அதான் சொல்றாரு, காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாக்கப்படவில்லை என்றும். அப்படின்னா என்ன? இப்ப பார்க்கக்கூடிய இந்த உலகம் இப்ப இப்ப நடந்துட்டு இருக்குது பாருங்க, இது மூலமா உண்டாகல. இப்ப காணக்கூடிய உலகம் காணக்கூடாத தேவனுடைய வார்த்தையிலிருந்து என்ன பண்ணி இருக்கிறது? உண்டாக்கப்பட்டு இருக்கிறது. நான் சொல்றேன், குழந்தைய நீங்க பார்க்கல, ஆனால் தேவனை நம்பி வந்திருக்கீங்க, வார்த்தையை கேட்குறீங்க, வார்த்தையை முழு நிச்சயமா விசுவாசிக்கும் பொழுது, அதுல சில பயிற்சிகளை செய்யும் பொழுது, காணக்கூடாது இருந்த ஒரு குழந்தையை தேவனுடைய வார்த்தை விசுவாசமோ என்ன பண்ண வைக்கிறது? காணக்கூடிய குழந்தையாய் அங்கே மாற்றி கொடுக்கிறதா இருக்கிறது. அதான் சொல்றாரு, விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டது என்று. ஆதியாகமத்தில் நீங்க போய் வாசித்தீங்களா? கவனிங்க, ஆண்டவருக்குள்ள இருக்கிற வார்த்தை நமக்கு தெரியாது, ஆனால் இந்த உலகம் இப்படி மாறும் அப்படின்னு தெரியாது. தேவனுடைய வார்த்தையை விசுவாசத்துல பேசும்போது காணக்கூடாத இந்த உலகம் காணப்படுகிற உலகமாய் மாறிவிட்டது. ஆதியாகமத்துல பார்த்திருக்கீங்களா? வானம் உண்டாக கடவுதுன்னு சொல்லுவார், பார்த்திருக்கீங்களா? அதுக்கு முன்னாடி இதை பார்க்கல, ஆனா தேவ வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை இந்த காணக்கூடாத உலகத்தை காண்கிற உலகமாய் மாற்றி கொடுத்தது. அதனாலதான் சொல்றேன், விசுவாசம் என்பது அவ்வளவு வல்லமை உள்ளது. உங்களால எதெல்லாம் முடியாத இருக்கிறதோ அதெல்லாம் சாத்தியக்கூறாய் மாற்றி கொடுப்பதுக்கு பேர் தான் என்னது? விசுவாசம். இல்லையா? வாசிங்க, அது சொல்றாரு, தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாக்கப்படவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம்.